திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கிலாந்து அயர்லாந்து கிரிக்கெட்டில் இந்திய அணியில் தேர்வாகியுள்ள வைபவ் சூரியவன்ஷிக்கு BCCI ஒரு சிறப்பு சலுகையை அறிவித்திருக்கிறது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். கவிதா, இந்த வைபவ் சூரியவன்ஷியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த IPL ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடினாரு. அதே மாதிரி 15 வயசே ஆன ஒரு சுட்டி புள்ள. ஆமா, அவரே தான் அந்த பேபி பாஸ். அவரை பத்தி தான் இன்னைக்கு ஒன்னு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா ஏதோ அப்டேட் ஏதாவது இருக்கா? சாதனை பண்ணிட்டே தான் இருக்காரு. லாட் ஆஃப் சாதனை அவர் பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னா இப்போ வந்து BCCI அவருக்கு ஒரு அதிரடி ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கு. அதை பத்தி தான் இப்போ நான் அவன்கிட்ட சொல்ல போறேன். கிரிக்கெட் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கான ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வைபவ் சூரியவன்ஷி இந்த IPL பண்ணாரு. கிட்டத்தட்ட உலகத்தரம் வாய்ந்த பவுலர்கள், பும்ராவா இருக்கட்டும், ஹெய்சில்வுட்டா இருக்கட்டும், பேட் கமின்ஸா இருக்கட்டும், மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், இப்படி யார் வேணா வந்து போடுங்க, 150 கிலோமீட்டர்ல வேகத்துல கூட போடுங்க. ஆனா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, பந்து ஒவ்வொன்றும் 6 லைன்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அடிச்சாரு இந்த செல்லக்குட்டி. கிட்டத்தட்ட 15 வயசு தான் வைபவ் சூரியவன்ஷி. இந்த IPL சீசனோட டாப் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அதிக 6 அடிச்ச பட்டியல், எமர்ஜிங் பிளேயர்னு இப்படி எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவிச்சிட்டாரு. பல ரெக்கார்டுகளை அப்படியே தூள் தூளா உடைச்சு தள்ளிட்டாரு. சரி அருண், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அது BCCI ஏதோ ஆஃபர், அதுக்கு வா சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்போ வந்து அவர் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. அதாவது குறைந்த வயதிலேயே இந்திய அணிக்கு செலக்ட் ஆன ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வைபவ் சூரியவன்ஷி தான் இப்போ இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட் ஜாம்பவான், கிரிக்கெட்டின் கடவுள்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் தான் கம்மியான வயசுல இந்திய அணிக்காக விளையாடின. ஆமா, அவர் தான் ஒரு ஆளா இருந்தாரு. அதாவது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 16 வயசுலயே இந்திய அணிக்காக விளையாடினாரு. இப்போ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி அந்த வரலாற்று சாதனையை உடைச்சு வெறும் 15 வயதிலேயே இந்திய அணிக்காக விளையாட போறாரு, இந்திய சீனியர் அணிக்காக விளையாட போறாரு, அதுக்காக தேர்வாகி இருக்காரு அப்படின்றது தான் இப்போ ஹைலைட்டான விஷயமா இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே கிரிக்கெட் பிளேயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்சுக்கு போறாங்க இல்லையா, அப்படி ஒவ்வொரு மேட்சுக்கு போகும்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மனைவிகளையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு போறது வழக்கம். ஆமா, கரெக்ட் தான். ஃபேமிலியோட போகும்போது கொஞ்சம் அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க, கொஞ்சம் மன நிம்மதியா ஆட்டத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆமால, பெரியவங்களா இருக்கும்போது வைஃபை கூட்டு போவாங்க, ஃபேமிலியை கூட்டு போவாங்க இல்லையா அவங்கள. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷி வெறும் 15 வயது குழந்தை தானே, இன்னும் ஒரு சின்ன விளையாட்டு புள்ளியா தானே இருக்காரு. அவர் வந்து இந்திய அணியில செலக்ட் ஆயிட்டாரு. அதாவது இங்கிலாந்து அயர்லாந்து சீரியஸ்ல வந்து அவர் செலக்ட் ஆயிட்டாரு. அது பெரிய விஷயம் தான். ஆனா அவர் விளையாடக்கூடிய சூழல் வந்து அவ்வளவு இப்ப இத்தனை நாள் விளையாடின மாதிரி இருக்காது இல்லையா. களம் பெரிது. சோ அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் பெரிதா இருப்பாங்க. சோ எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா. சோ அதை அவர் ஃபேஸ் பண்ணணும், அதை கடந்து தான் அவர் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கு BCCI என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க வந்து கிரிக்கெட் விளையாட போகும்போது உங்க கூடவே உங்க அப்பா அம்மாவையும் கூட கூட்டு போலாம். உங்களோட மனநிலையையும் உங்களோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் நாங்க உடைக்கிறதுக்காகவும், நீங்க நிம்மதியா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், உங்களோட தனிமையை போக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நீங்க உங்க அப்பா அம்மாவை கிரிக்கெட் விளையாட கூடவே கூட்டு போலாம். அவங்க உங்க கூடயே தங்கிப்பாங்க, உங்களை பராமரிச்சுப்பாங்க. அதுக்கான மொத்த செலவையும் BCCI ஏற்கும் அப்படிங்கறதையும் அவங்க தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. சூப்பர். நீங்க விளையாடினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க விளையாடினா மட்டும் போதும் அப்படின்னு தான் BCCI இப்ப அவர்கிட்ட சொல்லி இருக்கு. பல ரசிகர்களுமே என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, IPL எப்படி ஒரு 6 மழையா அடிச்சு பொழிஞ்சாரோ அதே மாதிரி தான் இப்ப இங்கிலாந்து சீரியஸ்லயோ அயர்லாந்து சீரியஸ்லயோ நிறைய மேட்சஸ் இருக்கு. அதுல கண்டிப்பா இவருக்கு வாய்ப்பு கிடைக்க, ஓகேவா, அவர் டெபியூட் பண்ணுவாரு. அதுல இவரோட அடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஒவ்வொரு ரசிகர்களும், ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களும், உலக கிரிக்கெட் ரசிகர்களும் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றனர். அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீ ஒண்ணு கவலைப்படாத அருண், கண்டிப்பா நம்ம சூரியவன்ஷி என்ன பண்ணுவார்னா, இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்துல அப்படியே 6 மழை பொழிய தான் போறாரு. நம்ம எல்லாரும் அதை பார்க்க தான் போறோம். ஓகே மக்களே, இதோட கடைசி சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை சொல்லிக்கிறது. நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.